இதெல்லாம் பூபதியோட இடங்க. மலைக்கு பக்கத்துல ஒரு 200 ஏக்கர் இருங்க, இந்த பக்கம் ஒரு 300 ஏக்கர் இருங்க. மொத்தமா வளைச்சு பிடிச்சி எடுத்தா ஒரு 500 ஏக்கர் தருங்க. சார் மார்னிங் சார். வணக்கம் சார். ஃபோன் பண்ணியிருந்த என்ன விஷயம் சார்? ஊர்ல பஞ்சாயத்து எலெக்ஷன் வருது. இந்த தடவையும் வேலுச்சாமின்றவரு ஓட்டு இல்லாம ஜெயிச்சுருவார் போல இருக்கு. ஜெயிக்க தான் செய்வான். அதான் தட் வெள்ளவேடி ஜென்மன் உங்க அப்பா மைக்க பிடிச்சி கூவினேங்கிறான். எல்லா விவசாயம் அவன் கூட தான் இருக்கான். I can't do anything about it. நான் என்ன பண்ண முடியும்? இல்லைங்க சார், அதான் அவர் எதிர்த்து போட்டி போடலான்னு உங்களை கேட்டு போடலான் தான். மீச பையன் ஷார்ப்பா இருக்கான்ல. ஆமா ஆமா, கிரேட் ஐடியா, வெரி குட். நாமினேஷன் ஃபைல் பண்ணு. ஆல் தி பெஸ்ட். நீங்க வேறங்க 500 ரூபா நாமினேஷனுக்கும் 70 ரூபா பாஸ்போர்ட் போட்டாக்கும் மொத்தம் 670 ரூபாங்க. காலையில இருந்து கேக்குறேன், எவனுமே கொடுக்க மாட்டானுங்க. நீங்க சிரிக்கத்தை பார்த்தா குடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். கூட்டினா 570 தான் வரும். கொடுக்கலாம். 100 ரூபாய் திருப்பி கொடுத்து நல்ல பேர் வாங்கிக்கோ. சொல்றது கேளு. வேணா, எனக்கு இந்த பேரே இருக்கட்டும். இந்தா இதை வச்சு விளையாடுங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஆமா, போய் முதல்ல சின்னத்தை ஃபைனல் பண்ண போ. சரிங்க சார். தேங்க்ஸ். ஒரே சைடு நான் ஒரு டவுட் கேட்டுக்கிறேன் சார். ஒரு சின்ன டவுட் சார். எப்போ பார்த்தாலும் 500 ரூபா நோட்டை கொடுக்குறீங்களே, அந்த 1000 ரூபா நோட்டுலாம் கள்ள நோட்டுங்களா? கொடுக்கவே மாட்டீங்க. சாரி சார், சாரி சார். தெரியும். புடிங்கி விட்டுறோம் வாட்டர் பலூன். பி கேர்ஃபுல். இல்ல சார், பழனி மாமா தான் கேட்க சொன்னார் சார். பாருங்க சார், மேக்கப் போட்ட மாதிரி அழகா இருக்கான்ல. கியூட் ஃபெலோ. ஐ லைக். ஆரம்பிச்சிரேன் சார், வேலையை ஆரம்பிச்சிரேன் சார். போய் வேலையை ஆரம்பிக்கப்பா. வணக்கங்க. பல்பு சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. வீட்டுக்கு பல்பு போடுறோம். சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. போடுவோம் போடுவோம். பல்பு சின்னம் மறந்துடாதீங்க. பல்பு சின்னம். பல்பு சின்னம் மறந்துடாதீங்க. போதும், ஓட்டு போட்டுருங்க. டேய் ஓட்டு போட்டுருவாங்கல்ல. அதான் போடுவோம். ஏய் தம்பிகளா, அக்காட்டெல்லாம் சொல்லிடுங்கடா ஓட்டு போட சொல்லி. அண்ணா மண்ட அண்ணா வணக்கண்ணா. ஐயா காலா நினைச்சு. ஆயா பாட்டி நீ பீஸ் போறதுக்குள்ள என் பல்பை எரி வச்சிரு பாட்டி. டேய் யாரா போடுறா. புறா. ஓய் பாட்டி முத்துக்குறா. தம்பி எலெக்ஷனில் நிற்கிறனால நான் வேணா வாபஸ் வாங்கிட்டுங்களா? அவன் நிற்பான் ஊரை கெடுக்கிறதுக்கு. அவனை என்னமோ நான் எலெக்ஷனில் நிற்க சொன்ன மாதிரி நீ வாபஸ் வாங்கிக்கிறேங்கிற. அதுக்கு இல்லைங்க. யோ, உனக்காக நான் ஓட்டு கேட்டு வர்றேன், போதுமா? ஏனுங்க வெளியூர்ல இருந்தெல்லாம் ஆளுகளை கூட்டிட்டு வந்து செலவு பண்ணிட்டு இருக்கிறாப்லையாமா? வரட்டும், ஓட்டு போடணும்ல. அவனுங்களுக்கு எங்கிருந்து பணம் வருதுன்னு எனக்கு தெரியும். அவனுக்கிட்ட ஆளுக்கு தான் இருக்கு. ஓட்டு போடுறவங்கள நம்மகிட்ட தான் இருக்காங்க. தைரியமா இரு, நான் இருக்கேன். பல்பு சின்னம் மறந்துடா போட்டுருங்க. பல்பு சின்னம். உங்களுக்கு நாங்க ஓட்டு போட்டா என்ன செய்வீங்க? என்ன இப்படி கேட்டீங்க? மாசத்துக்கு 3 தடவை ரீசார்ஜ் பண்ணி ட்விட்டர், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் எல்லாம் ஃப்ரீ. அது மட்டும் இல்ல, உங்களுக்கு பள்ளிக்கூடத்து புக்கும் நாங்க தருவோம். அதோட அதெல்லாம் நான் பாக்குறதுல இல்ல. அதானே நல்ல விஷயத்தை என்னடா செஞ்சிருக்கீங்க. ஐயா வணக்கம்ங்க. வணக்கங்க. வணக்கம் வணக்கம். பார்த்து ஓட்ட சரி போடுறோம். பல்பு சின்னத்துக்கு உங்க ஓட்ட போட்டுருங்க. போடுறது இருக்கட்டும், நான் கேட்குற கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லுங்க. டேய் நீ சொல்றா. நானா என்ன கேள்வி சார்? தேசிய கீதத்தை இயற்றியது யார்? அப்படின்னா தேசிய கீதம் அந்த படம் பார்த்திருக்கனே. இயக்குற சேரன். கரெக்ட் நெக்ஸ்ட் வேற தேசிய கீதம் என்னன்னு தெரியல, ஓட்டி கேட்கணும். ஏய் ஓடு ஏய் பண்ணி வாயா ஓடுறா. பெரியப்பா என்னடா பெரியப்பா எல்லாம் சுகர் வந்தவங்க கூட்டு சுத்தி நிக்கிறாரு. வணக்கங்க. பேசாம வாய் மூடிட்டு வாயா. நம்ம சின்னத்தோட பல்பு மேலே இருக்குது. மறக்காம மூக்கு மேலே போடுங்க. சிறுவாடு வெல்லாம ஓடு வந்து சண்டை மாட்டா. பாத்தியா அந்த துடுப்பு என்ன பேச்சு பேசலாம் பாத்தியா? அவன விட மாட்டேன். ஏச்சிட்டம்ல ஏன் பங்காளி வேட்டில தூக்கிட்டு. டேய் கீழ தண்ணி இருக்குன்னு வேட்டி மச்சடா. ஆட்டோ மால்த. நம் மண்ணில் பிறந்த மாணிக்கத்திற்கு ஆதரவு கண்டு வந்திருக்கும் அயல்நாட்டு அறிஞர்களே, நமது பல்பு சின்னத்திற்கு வாக்களிக்க காத்துக் கொண்டிருக்கும் உளையம்பட்டி மக்களே, ஜப்பானில் இருந்து வந்திருக்கும் நண்பன் சாங்ஷி 2 வார்த்தைகளை பேசுவார். கன்னடாவா சோர் கரெக்டன் ககெட்சு மைனி யுமரட பாய்வா அகசார் யோவிதசா பசு லோகிதாசா. டேய் என்னடா என்ன பேசுறான் அவன்? நீதான்டா கூட்டு வந்த. அவன் பேச ஜப்பான் மொழியில இல்லடா. நோகோகோ மேனிகெம் பாட்டி ஊரானே நம்ம தான் டெவலப் பண்ண. அதாவது 10 மாதத்திற்கு முன்பு பிறந்தால் அது குறப்பிரசவம், 10 மாதத்திற்கு பின்பு பிறந்தால் அது ஆபரேஷன். சரியாக 10 மாதத்தில் பிறந்தால் அது சுகப்பிரசவம். அது நம் மண்ணில் பிறந்த மாணிக்கம் என்கிறார் சாங்ஷி. அடுத்ததாக
ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருந்து வந்திருக்கும் நம்ம அருமை நண்பன் கொடம்போ. Paris Gin Man. Suscat Manikam. சூட்கேஸ் எடுத்து மாணிக்கம் போறாங்க. In once. Just kidding. Geography. In society. இந்த உலகத்தில் மாணிக்கத்தை போல் ஒரு பிள்ளை இல்லை என்று சான்சி சொன்ன டயலாக்கை மறுமாற்று மொழியில் சொல்கிறார் ஒடம்போ. நமது அருமை நண்பன் அமேசிங் காடுகளில் வந்திருக்கும் ஹீரோ மாக்கே. Hi. I searched the whole Amazon forest. And I never found a man like Manikam. So please vote for Mr. Manikam. இவரும் அதே தான் சொல்கிறார். அடுத்தபடியாக நம் கட்சியின் தலைவர் மாணிக்கம் அவர்களை இரண்டொரு வார்த்தைகளை பேச அளிக்கிறோம். அண்ணன் மாணிக்கம் வாழ்க, அண்ணன் மாணிக்கம் வாழ்க. கரகோஷங்களை எழுப்புங்க. அமைதி அமைதி. பேசுறாங்க. எனக்கு ஐநா சபையிலிருந்து ஆதரவு, ஆனால் சொந்த நைனாவிடமிருந்தோ எதிர்ப்பு. ஆமாம், எதிர்ப்பு. கவலை இல்லை. இல்லை. ஊர் கூடி இழுத்தால் தான் அதற்கு பேர் தேர். ஆமாம். உடைத்தெறிவோம் கடைகளை, சீ, தடைகளை. ஒன்று கூடுவோம், உலக புகழ் பெறுவோம். மறவாதீர், மறந்தும் இருந்து விடாதீர். உங்கள் சின்னம் பல்பு சின்னம், பல்பு சின்னம், பல்பு சின்னம். பல்பே சின்னம். நாம் 3 கண்டங்களில் இருந்து வந்திருக்கும் நண்பர்களுடன் நம் தலைவர் மாணிக்கம் செல்ஃபி எடுத்துக் கொள்வார். 10 மணியாக இன்னும் 10 நிமிடம் இருப்பதினால் கடை மூடி விடுவார்கள். ஆகையால் இத்துடன் நாங்கள் உரையை முடித்துக் கொள்கிறோம். அனைவரும் ஓய்வு பெறுங்கள். ஓரமா போய் குடியுங்கள். என்ன பங்காளி பல்பு ஃபியூஸ் போயிடுச்சு? எலெக்ஷன்ல பிரசிடண்ட் ஆயிடுவான்னு காசு அள்ளி இறச்சிங்க. இப்ப மாப்பிள்ள தோத்து போயிட்டான். யோ, தோத்துருவான் தெரிஞ்சு தான் ஏன் செலவு பண்ணேன். நம்ம வேலையில சிக்க வேணாம். பத்தவே. அப்போ மாப்பிள்ள மாணிக்கத்தை வச்சு ஏதோ பெருசா பிளான் பண்ணிட்டீங்க. மாணிக்கத்துக்கு போனை போடி. சரிங்க. ஹலோ ஹலோ, நான் கலை பேசுறேன். எப்படிக்கா இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நாங்க நல்லா இருக்கோம். உன் அண்ணன்? அவன் நல்லா தான் இருக்கான். ஹோம்ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டியா? ஹோம்ஒர்க்லாம் முடிச்சிட்டேன்க்கா. அப்புறம் அண்ணே வரா, நான் அப்புறமா பேசுறேன்க்கா. ஓகே ஓகே பை. என்ன நம்மளை பத்தி பேச்செல்லாம் அடிபடுது? கலை அக்கா ஃபோன் பண்ணாங்க. என்ன கேட்டாளா? கேட்டாங்க. என்ன கேட்டா? நீ எப்படி இருக்கேன்னு கேட்டாங்க. அதுக்கிடி என்னம்மா சொன்ன? நானா, நீ எலெக்ஷன்ல நின்னு 4 ஓட்டு வாங்கி தோத்து போயிட்டேன்னு சொன்னேன். லூசு இதெல்லாம் அவட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. நீ 4 ஓட்டு தானே வாங்கின, பின்ன 4000 ஓட்டா வாங்கின? அதுவும் அவருக்கு தெரியாம நாங்க போட்ட ஓட்டு. ஏதோ நீ உருப்பிட மாட்டியான்ற அக்கறையில அந்த பொண்ணு போனை போட்டு பேசியிருக்கு. அதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு பாரு. அண்ணியா வரேன்னு சொன்னாங்க. நீ இப்படி பண்ணிட்டு இருந்தா எங்க? ஏய், என்னடி முடங்குற? ஒன்றும் இல்லை அம்மா, அதுக்கெல்லாம் இது சரிப்பட்டு வராதுமா. ஆளுக்கு ஒரு ஓட்டை போட்டு அம்மா பொண்ணு கூத்தடிச்சிருக்கீங்களா? இருக்கிற கடுப்புல. வாட் இஸ் திஸ்? நாய் சாப்பிடுமா இதை? அதான் உனக்கு போட்டிருக்காங்க. ஏய் ஏய் ஏய், சாம்பார் ஊத்துமா. ஏய், ஸ்கூலுக்கு போலியா நீ? போடா பெருசா. உனக்குலாம் யாரு வேலைக்கிழமை லீவ் விடுறது? மரியாதை இல்லாம. ஆயா, ஃபேஸ்புக்கில் உட்காந்துருப்ப இப்போ ஃபேஸ் திருப்புற. என்னமோ நடந்திருக்கு வீட்டில். பங்காளி, நம்ம நினைச்சு நடந்துச்சுடா. அப்பா கைது போட்டு கொடுத்துட்டாரு. நம்ம ஜெயிச்சிட்டோம். பங்காளி எல்லாம் ஓகே பங்காளி. கையில பத்திரத்தை வச்சு தான் பேசுறேன். வெரி குட் பங்காளி, நம்ம சாதிச்சிட்டோம். சரி விடு, நீ உடனே கிளம்பி வா. தம்பி என்னட்ட போய் பேசணும். சீக்கிரம் வா. கிளம்பி வரேன்டா. அம்மா இங்க பாரு. போடா. ஏமா
ஒப்பனை ஆறு நினைச்ச முட்டா பைய பத்திரத்துல பைத்தரத்தை கையெழுத்து போட்டு கொடுத்தேன் நினைச்சியா இல்ல ஆயா நான் பெருசா பேச வந்துட்டான். நான் சொல்றேன் கேள்றா. உங்க தாத்தனுக்கு மேட்டுக்காட்டுல அரைக்காட்டி நிலம் இருந்துச்சு. அதையும் குட்டியும் குட்டாடுறா. கூலி வேலை செஞ்சு தாண்டா பொழைச்சோம். இத பாரு. ஆமாண்டா, அப்போ உங்க அப்பாவுக்கு 17 வயசு இருக்கும். அந்த நாள் என்னமோ அவருக்கு சந்தோஷமா தான் ஆரம்பிச்சது. ஆனா கங்க்ராச்சுலேஷன்ஸ் பூபதி. நடந்து முடிஞ்ச பப்ளிக் எக்ஸாம்ல ஸ்டேட் ஃபர்ஸ்ட்ல வந்திருக்கீங்க. நன்றிங்கய்யா. இதுக்கு முக்கியமான காரணம் யார் நினைக்கிறீங்க? என்னோட பெற்றோரும் பள்ளி ஆசிரியர்களும் கொடுத்த ஊக்கம் தான் இதுக்கு முக்கியமான காரணம். நேத்து தண்ணி பாஞ்சதுல அத டிராக்டர் வச்சு உழுதுற சொல்லு. எனக்கு டவுன்ல கொஞ்சம் ஐயா வணக்கம். தபால் வந்திருக்குதுங்க. எங்க இருந்தீங்க? என்ன பொண்ணா என்ன இங்க இருக்கிற? உனக்கு விஷயமே தெரியாதா? ஒன்றரை வீட்டுக்கிட்ட ஒரே கூட்டமா இருக்குதுப்பா. பேப்பர்காரங்க எல்லாம் வந்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, ஒன்றரை பையன் மாநிலத்துல முதல் மார்க் வாங்கியிருக்கானாமா. சீக்கிரம் போய் பாரு. கூட்டமா இருக்குதுங்க. பாத்துப்பா பாத்து. டேய் பாத்து போடா. ஊர்ல என்னமோ வந்தா புளிய படிக்க வச்சிருக்கானாமா. கண்ணு மண்ணு தெரியாம போறான். அட அவன் போற வேகத்தை பார்த்தா தான் வீட்டை இடிச்சு ஹாஸ்பிட்டல கட்டி பையனை உடனே டாக்டர் ஆகி உட்கார வச்சிரும் போல இருக்கே. அதான் பாரு. மேல்கொண்டு என்ன படிக்க போறீங்க? விவசாயம் அதான் என்னோட கனவு. என்னோட சின்ன வயசுல ஒரு கொடூரத்தை என் கண்ணால பார்த்துருக்கேன். கடுமையான பஞ்சம், வறட்சி, மக்கள் எல்லாம் சாப்பாடு இல்லாம பரிதவிச்சிட்டாங்க. சோளம், கிழங்கு, எலிக்கறின்னு கிடைச்சதெல்லாம் சாப்பிட்டாங்க. பல பேர் ஊரை காலி பண்ணி போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஊருக்கே சோறு போட்ட இந்த பூமியில ஒரு ரூபாய் சொத்துக்கு கூட கையேந்திர நிலைமை வந்துருச்சு. அன்னைக்கு முடிவெடுத்தேன், இனி இந்த பூமியில பசி பஞ்சம் வரவே கூடாதுன்னு. வழக்கமா எல்லாரும் சொல்ற மாதிரி நான் கலெக்டர் ஆயிடுவேன், நான் இன்ஜினியர் ஆயிடுவேன், நான் டாக்டர் ஆயிடுவேன்னு சொல்லாம விவசாய விஞ்ஞானியா ஆகணும்னு சொல்றீங்களே, ரொம்ப வித்தியாசமா இருக்கீங்க தம்பி. உன்னோட ஆசை நிறைவேற எங்க சார்பில் உனக்கு வாழ்த்துக்கள். சரிப்பா. சரிங்க. வரங்கம்மா. வணக்கம். வரேன் தம்பி. ஆல் தி பெஸ்ட். அப்போ விவசாயத்துல விஞ்ஞானி ஆகி ராக்கெட் விட போறியா நீ? யார கேட்டுறா முடிவெடுத்த நீ? கஞ்சி ஊத்துனதுன்னா படிக்க வச்சதுன்னா முடிவு மட்டும் நீ எடுப்பியா? விளைஞ்சத வட்டிக்கும் முதலுக்கும் கட்டிட்டு வயிற்று பசிக்கு ரேஷன் கடை வரிசையில போய் நிக்கிறவன் தாண்டா விவசாயி. படிச்சு நீ பெரிய ஆளாகி என்ன தலை நிமிந்து நிக்க வைப்பேன்னு பார்த்தா இவர் பெரிய விவசாய விஞ்ஞானி ஆகி கிழிக்க போறாராம். இங்க பார், ஒழுங்கு மரியாதையா போய் டாக்டருக்கோ இன்ஜினியருக்கோ அப்ளிகேஷன் வாங்கி காலேஜுக்கு போற வழியா பாரு. ஐயா, நிச்சயமா அப்ளிகேஷன் வாங்க தான் போறேன். டாக்டருக்கோ இன்ஜினியருக்கோ இல்லை, விவசாயத்தை படிக்க. படிச்ச திமிர்ல அப்ப சொல்றத கேட்கறதுக்கு கூட சார் தயாரா இல்ல. இங்க பாரு பூபதி, என் பையன் டாக்டர் ஆக போறான், இன்ஜினியர் ஆக போறான்ற கனவை கலாச்சேன்னு வச்சுக்க, உன்ன மாதிரி விவசாயிக்கு மானம் கெட்டு அப்பனா இருக்கிறத விட மானத்தோட உயிரை விட்டுடுவேன். ஐயா, ஐயா சொல்லுங்க ஐயா. ஐயா மாமா வாங்கம்மா, ஐயாவை கூட்டு வரலாமா? வா. என்ன பொண்ணு, உள்ளே டாக்டர் ஆக்கி உட்கார வச்சுட்டு தான் வருவோன்னு பார்த்தேன். நினைப்பதான் பழப்ப கெடுக்குமா. போய் வேலையை பாரு போ. போ. நீ சொல்லு. பல வேலையை பாருப்பா. நேரம் ஆகுதுல்ல. நிச்சயமா அப்ளிகேஷன் வாங்க தான் போறேன். டாக்டருக்கோ இன்ஜினியருக்கோ இல்லை, விவசாயத்தை படிக்க.
தாத்தனோட சாக்கு தான் காரணம்ட்டு பூவதி ரொம்ப மனசு உடஞ்சிட்டான். போதாத உரைக்கு நிலத்து மிரண்டு கடனு குடும்ப கஷ்டம் அவனை படிக்க விடல. இருந்தாலும் பூவதி மனசு விடாம தனக்கு பிடிச்ச வேலையத்தான் செய்வோம்னு புடிவாதமா இருந்து இந்த நிலத்திலே பாடுபட்டு அத்தனையும் சேர்த்து வச்சிருக்கேன். அத்தனையும் ஒரே வாரத்துல முடிங்கிட்டு அவனை அநியாயமா அனுப்பிவிட்டாடா. உனக்கும் உன் தாத்தனுக்கு என்னடா வித்தியாசம்? ஏண்டா விவசாயத்தையே தன் உசுரா நினைக்கிற மனுஷங்கிட்ட இருந்து எல்லாத்தையும் பிடிங்கிட்டு இப்படி அவரை வெளியில விரட்டி விட்டியேடா. நீ எல்லாம் ஒரு பிள்ளையா? நீ எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு சந்தோஷமா போடா. போ, நல்லா இரு.